லாஸ்ட் வீக் எடுத்த ரேண்டம் கிளிப்ஸ் தான். அதரோட லஞ்ச் பாக்ஸ் மெனு, கீரை, ஒரு பொரியல் இந்த மாரி ஏதாவது குடுக்கும்போது கண்டிப்பா காண்டாவான். ஸோ இந்த மாரி பட்டி டிங்கரிங் வேலையெல்லாம் பார்த்து அனுப்பி விட்டோம்னா, கொஞ்சம் டிஃபன் பாக்ஸ் காலி ஆயிட்டு வருங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, தட்டப்பயிர் தான் குடுத்து விட்டுருந்தேன். தட்டப்பயிர் வந்து ரொம்ப இஷ்டம் அதர்வாக்கு. ஃபுட் ஹேபிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி ஈக்குவலா ஒரே மாரி தான் இருக்கும். என்ன மாரியே இருப்பான். ஒரு சிலது எனக்கு சைல்ட்ஹுட்ல எது எது பிடிக்காதோ சேம் அதுவும் அதே மாரியே இருக்கு. அதுதான் கொஞ்சம் கடுப்பாகும். கீரையெல்லாம் செஞ்சா நான் வந்து டிஃபன் பாக்ஸ வீட்லயே வேணும்னே மறந்து வச்சுட்டு போன மாரி போயிருவேன். ஆனா பின்னாடியே கொண்டு வந்து எங்க அப்பா ஸ்கூல்ல பிடி மிஸ் கிட்ட குடுத்து மாட்டி விட்டுட்டு போயிருவாரு. 90s கிட்ஸ் வந்து வாழ்ந்துருக்கிறோம் ஸ்கூலுக்கு போனோம் அப்படிங்கிறத விட. ஸோ இன்னைக்கு வந்துட்டு சேமியா பாயாசம் தான் பண்ணலான்ட்டு. அதர்வா வீட்ல இருக்கும்போது ஏதாவது ஒண்ணு செஞ்சு குடுப்பேன். காலையிலேயே சுண்டல் ஊற வச்சுட்டேன். ஸோ இனிப்பு ஏதாவது செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக சிம்பிளா சேமியா பாயாசம் டக்குன்னு எது வருதோ அதுதாங்க ட்ரை பண்ணுவேன். பவுல்ல போட்டு ஸ்பூன்ல சாப்பிட்ற மாடர்னெல்லாம் இல்ல நானு. செம்ம லோக்கலா வடையோ கண்டிப்பா வந்து போண்டாவா இருக்கணும். இல்லன்னா பாயாசம் சாப்பிட்ட ஃபீலே இருக்காது. ஸோ அது நல்லா டீல வந்து பிஸ்கட் தொட்டு சாப்பிட்ற மாரி சாப்பிட்டா தான் அது ஒரு ஃபீலே வேற லெவல்ல இருக்கும். அது கூடயே சுண்டல் தாளிச்சாச்சு. அதர்வாக்கு சுண்டல்னா அவ்வளோ இஷ்டம். ஸோ இது நெக்ஸ்ட் டே அதர்வாக்கு வந்து கம்பல்சரி வீக்லி ஒன்ஸ் வந்து கேக் இருக்கணும் வீட்ல. எனக்கு வந்து பிரெட் இருக்கணும். நான் ஒரு பிரெட் அடிக்ட்ன்னு சொல்லலாம். காஃபி கூட பிரெட் வச்சு சாப்பிட எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஸோ நம்மக்கிட்ட இந்த மாதிரி பனியன் பிளைன் ரோல் வந்து அவைலபிள் இருக்கு. அதாவது ஸ்டிச் பண்ணாம இருக்கிற பிளைன் ரோல். இது வந்து வெயிட் கணக்குல நம்மகிட்ட கேட்பாங்க. ஸோ ஒரு சிலர் கஸ்டமரும் இந்த மாதிரி கேட்கறனால இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். பனியன் கிளாத் உங்களுக்கு நிறைய பர்பஸ்க்கு யூஸ் ஆகும். 1 கிலோ இவ்வளோ அப்படின்ட்டு கொடுத்துட்டு இருக்கோம். பிரைஸ் டீடைல்ஸ் வேணா கண்டிப்பா ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க.